இன்று நாம் நம்முடைய வேலைகளை சர்வதேச யோகா தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக குட்டிகளை பேசுகிறது. சுகம் கரோதி கல்யாணம் ஆரோக்கியம் தன சம்பதக சத்ருபுத்தி விநாசாய தீபஜ்யோதி நமோஸ்துதே. தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் வாம ஜோதி சோம ஜோதி பிராண ஜோதி ஞான ஜோதி மாக ஜோதி யோக ஜோதி வாத ஜோதி நாத ஜோதி ஏம ஜோதி யோம ஜோதி ஏது ஜோதி வீர் ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதி நீதி வேதனே ஆடல் நீடு பாதனே வாதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே வாழ்க வாழ்க நாதனே வாழ்க வாழ்க நாதனே. शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः. ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. उकारस्पन्दकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते. सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा. ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ॐ शान्ति शान्ति शान्तिः. हरिः ॐ श्री गुरुभ्यो नमः. हरिः ॐ. கண்கள் மூடி இருக்கட்டும். முதுகு தண்டு கழுத்து தலை மூன்றும் நேர்கோட்டில் இருக்க வேண்டும். புருவ மத்தியில் சூரிய ஒளியை நினைத்துக் கொள்ளுங்கள். தியானம். மூன்று முறை ஓம்காரம் சொல்லுங்க. ஓம்காரம் இங்கே ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஏழாவது தலைவர் தெரியுமா?
இப்போ வஜ்ராசனத்துக்கு வந்துருக்கோம். வஜ்ராசனம், தார்மீகாசனம், குரு வணக்கம். மெதுவா மேல வந்துருக்கோம். இப்போ பஸ்திரிகா தொடர்ந்து வச்சுக்கோங்க. நல்லா நேரத்துக்கு பஸ்திரிகா ஒரு 5 டைம்ஸ். அடுத்து வந்து சுத்த வஜ்ராசனம். அது வரணும் மட்டும் போடுங்கப்பா. 2 முழங்கால் முன்னால சேர்த்து வச்சுக்கோங்க. பாதங்களை சேர்த்து அகலம் வச்சுக்கோங்க. கையை பின்னால ஊட்டி அப்படியே தலையை வச்சு தலையை கையை பின்புறமாக ஒரு 5 முறை போதுமா. கையை கொடுத்து ரிலீஸ் பண்ணுங்க. தலையை பக்கத்துல கையில கொடுத்து ரிலீஸ் பண்ணுங்க. எது பார்த்துருக்கோம். இப்போ ஃப்ரண்ட் லீனிங் புஷ்டாசனம். புஷ்டாசனம் நீடன் போடுப்பா. கேமல் போஸ் புஷ்டாசனம். அப்படியே பின்னால கை வந்து வெரி குட். அடுத்து நீ செய்யலாம் புஷ்டாசனம். 5 seconds. 1, 2, 3, 4, 5. எதுவும் கீழே வந்துருக்கா. இப்போ நம்ம தனுராசனம் நீண்டவங்களே கையை முன்னால் கீழே உட்காந்துருக்கீங்க. மார்ஜரி ஆசனம். மார்ஜரி கை முழங்கால் பக்கத்தில் கையை அளந்து தான் வைக்கணும்ப்பா. பார்த்தோம்னா ரிலாக்ஸாக செய்ய ஒரு 4 எக்ஸசைஸ் பண்ண. அப்படியே மெதுவாக மேலே அப்படியே வந்துருங்க. இப்போ பூனை அப்படியே முதுகுக்கு வரலாம். மேலே முதுகு வரும்போது உள்ள காப்பி எடுத்துக்கணும். அப்படி கீழே வரும்போது காப்பி எடுக்கணும். 2, 3. இப்போ எல்லாம் வந்து மேலே வந்துடும். எல்லாம் ஈவனாக செய்யணும்னா மேலே வந்துடும். 3, 4 கீழே அப்படியே முதுகு நல்ல கீழே மடங்கும். 4, 5, 4 அப்படியே நல்லா வந்துருங்க. இதுல இப்ப வலது கையும் இடது காலையும் சரிங்களா முன்னாடி கை ஆழ்ந்து வச்சுருங்க. இப்ப வலது கை இடது கால். வெரி குட். வலது கை. இப்ப அடுத்த கைங்க இடது கை வலது கால். மெதுவாக கீழே வந்துருங்க. அடுத்து தனுராசனம். யாருக்குள்ள வருப்பா தனுராசனத்தை கீழே படுத்துக்கீங்க. 2 காலை நல்லா மடக்கி தலை மேல தூக்கி நிறுத்தணும். தனுராசனம். இது ரிலாக்ஸா செய்யுங்க. பார்த்துக்கலாம். ரிலீஸ் பண்ணிட்டு அடுத்தது இப்ப சக்கராசனம் செய்வோம். சக்கராசனத்துக்கு முன்னாடி என்ன செய்வோம்? கந்தராசனம். அப்படி படுத்துக்கேன். பின்னால திரும்பி மேல பார்த்து படுத்துக்கேன். 2 காலையும் தொடையும் வச்சுக்க கீழே படுத்துருப்பா. ரிலாக்ஸா படுத்துங்க. 2 காலையும் தொடையும் வச்சுக்கோங்க. கணுக்கான கைகால் பிடிச்சிட்டு கந்தராசனம். அப்படியே மேல வெரி குட். நான் தூக்குமா அவ்வளோதான்ப்பா. ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட். 1, 2, 3, 4, 5. ரிலாக்ஸ். மெதுவா. இப்போ கால் நீட்டிக்குமா. சக்கராசனம் ட்ரை பண்ணுவோம். ரிலாக்ஸ். இப்போ 2 கையும் 2 தோள்பட்டை கிட்ட கொடுத்துட்டு சக்கராசனம். ஆஃப் பெண்டிங். அரை வட்ட வடிவில் நிற்பது.
காலில் மடக்கி வச்சுக்கலாம். கை நல்லா தலைக்கிட்ட கொடுத்து பேலன்ஸ் பண்ணிக்கணும். ரிலாக்ஸாக நல்லா பேலன்ஸ் பண்ணிட்டு நல்லா மெதுவாக தூக்கணும். பேலன்ஸ் பண்ணி காஞ்சலுக்கு நல்லா ஒரு ட்ரை பண்ணுங்க. கீழே வந்து கூட ட்ரை பண்ணுங்க, பரவாயில்ல. ரிலாக்ஸாக ட்ரை பண்ணுங்க. சூப்பராக செய்வீங்க நீங்கள். கீழே மேலே கரெக்டாக செஞ்சுட்டீங்க. மெதுவாக கீழே இருங்க, மெதுவாக கீழே இருங்க. ஒரு அரை மணி நேரம் எப்படி படுத்துருங்க. இப்போ ஒரு 10 செகண்ட் படுத்துருங்க. உள்ளம் பெருங்கோயில் உள்நம்பு ஆலயம் வல்லல் பெருமானுக்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெரிந்தாருக்கு சீவன் சிவிலைங்க கள்ள புலனைக்கும் காலால மணி விளக்கே அப்படிங்கிற திருமூலர் திருமந்திரத்துல இந்த அருமையான வரிகள் வரும். 3000 ஆண்டுகள் 3000 பாடல்களை திருமூலர் எழுதியதாக பெரியவர் என்று சொல்லுவார்கள். அப்படி ஒரு சிறந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டதுதான் இந்த பாடல். உள்ளம் பெருங்குயரம். உள்ளம்தான் மிகப்பெரிய கோயிலை எடுத்து அர்ச்சிக்க வேண்டும். வாய் கொடுத்த பலன்னா இறைவன் திருநாமத்தை பாட வேண்டும். மனசு எதுக்குன்னா இறைவனின் திரு கருணையை நினைக்க வேண்டும். இப்படி எல்லாமே இறை சிந்தனையாக இருக்க வேண்டும் என்று பெரியவர் சொல்லுவார். நான் இந்த உதடுகளுக்கு அடிக்கடி நான் குழந்தைகளுக்கான விளக்கம் சொல்லுவேன். இந்த வாய்க்கிற சொல் வந்ததுனால நம்ம ஞாபகப்படுத்துவேன். இந்த உதடு அப்படிங்கிறதுக்கு இன்னொரு சொல் பார்த்தீங்கன்னா தமிழ்ல இதழ்னு சொல்லுவோம். இந்த இதழ் ஏன் சொல்றேன் அப்படின்னு நான் நிறைய பேரை கேட்டுருக்கேன். பெரும்பாலான எல்லாம் இதழ் அது மென்மையா இருக்கிறதுனால இதழ்னு சொல்லிட்டாங்க சார் அப்படின்னு. இப்ப இதழ் எப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா மலரின் இதழை குறிக்குது. இது எல்லாருக்கும் தெரியும். அப்ப மலரின் இதழை குறிக்கக்கூடிய ஒரு பொருளை சொல்லை ஏன் நம்ம உதட்டுக்கு இதழ்னு பேர் வச்சாங்க அப்படின்னா, ஒரு ரோஜாப்பும் முல்லைப்பும் மல்லிப்பூல இருக்கு. அது முட்டா இருக்கும்போது அதோடைய வாசனை தெரியாது. அப்ப கண் இருக்கிறவங்க அந்த ரோஜா முல்லை மல்லிகை சொல்லிடுவாங்க. கண் இல்லாதவங்க அந்த முட்டு லேசா அள்ளும் பொழுது அந்த முட்டிலிருந்து வரக்கூடிய வாசனை வைத்து இது ரோஜா, இது முல்லை, இது மல்லி என்று அந்த வாசனை வைத்துத்தான் அந்த கண்ணு தெரியாதவங்க சொல்றது இல்லைங்களா? அப்ப அந்த பூவின் இதழ் தன் வாயை திறக்கும் பொழுது தன் இதழை தன் இதழை திறக்கும் பொழுது அது தன்னை ரோஜா என்று மல்லி என்று முல்லை என்று காட்டுவது போல ஒவ்வொரு மனிதனும் தன் இதழை திறந்து பேசும் பொழுது நான் கோபக்காரன், நான் பொய் சொல்றேன், இவன் கெட்ட வார்த்தை பேசுறேன் அப்படின்னு அவன் வாயை திறக்கும் போது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா? அப்படி அவன் வாயை திறந்து வந்து பேச ஆரம்பிச்சாலே அவன் யாருன்னு நம்ம தெரிஞ்சு கொள்ளக்கூடிய காரணத்தால்தான் இந்த உதட்டுக்கு இதழ்னு பேர் வச்சாங்களாம். இதை நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? அப்ப இந்த மாதிரி நிறைய நுட்பமான சொற்கள் எல்லாம் நம்ம உடம்புக்கு வச்சிருக்காங்க, நம்ம ஒவ்வொரு உறுப்புக்கும் வச்சிருக்காங்க. இதை நம்ம குழந்தைகள் தெரிந்து யோசித்து நாம் பயன்படுத்தும் பொழுது இன்னும் சிறப்பாக இருக்கும். அப்ப உள்ளம் பெருங்கோயில் உடம்பு ஆலயம் வல்லல் பெருமானுக்கு வாய் கோபுர வாசல். வாய் உண்மைதான் பேசணும். கள்ள புலனைந்தும் காலா மணி விளக்கே. கள்ள புலனைந்தும் காலா மணி விளக்கே அப்படின்னா கண் காது மூக்கு வாய். கண்கள் நல்லதை பார்க்க வேண்டும், காதுகள் நல்லதை கேட்க வேண்டும். நான் நல்லா தான் சார் பார்க்க நினைக்கிறேன், ஆனா நல்லதா தெரியணுமே. என் காது நல்லதான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனா வெளியில பேசணும் நல்லதா பேசணுமே. அப்ப நீ முயற்சி பண்ணு. வெளியில 1000 விஷயங்கள் இருக்கும், அதை நீ நல்லதை மட்டும் எடுத்துக்கோ. நீங்க கோயிலுக்குள்ள போகும் பொழுது நீங்க குளத்துல மீன் இருக்கும், நம்ம மீன் பொறி போட்டுட்டு நம்ம புண்ணியன்னு போயிடுவோம். இந்த மீன் மிகப்பெரிய தத்துவம். ஆணவம், கர்மம், மாயை அப்படிங்கிற 3 மனங்கள் இருக்கு இல்லைங்களா? அந்த மீனை வச்சு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. கடல்ல இருந்து ஒரு மீனை கடற்கரையில இருந்து இருக்கிற அம்மா மாமியார் மீனை வாங்கிட்டு வந்துட்டாங்க. கோயம்புத்தூர்ல இருந்து பிள்ளை கட்டி கொடுத்து சந்தப்பிள்ள அங்கே போய் மீன் சமைக்குது. கடல் மீனுக்கு உப்பு போடாம அந்த அம்மா சமைக்குது. ஏப்பா உப்பு போடலையான்னு கேட்குது. இந்த அம்மா என்ன சொல்றது? மாமியார் கேட்குது உப்பு போடலையா இருக்க மீனுக்கு, ஏன் போடலன்னு கேட்குது. இது கடல் மீன் தான், அது அதுலேயே உப்பு இருக்குமே இருக்கிறது. கடல் மீனாக இருந்தாலும் அது உப்பு இருக்காது. கட்டி உப்புங்கிறது என்னது நம்ம சேர்த்து தான் சமைச்சாதான் அது நல்லா இருக்குன்னு அந்த மாமியார் சொல்றது. அப்ப என்னன்னா உப்புக்குள்ளேயே கடலுக்குள்ள அவ்வளவு உப்புலயே கிடக்கக்கூடிய மீன் தன்னோடு உப்பு படிய விடாமல் தன்னை பார்த்துக் கொள்ளுகின்றது. எவ்வளவு பெரிய விஷயம் பார்த்தீங்களா? அப்ப இந்த உலகில் பார்த்தீங்கன்னா ஆணவம், கர்மம், மாயை என்ற 3 மனங்கள் எங்கேயும் இருக்கும். கடல்ல உப்பு விரவி இருக்கிற மாதிரி இந்த 3 மனங்கள் எங்கும் விரவி இருக்கும். இந்த 3 மனங்கள்ல இருந்து நீ விடுபட வேண்டும். அது கூட ஒட்டாம நீ உன்னை சுத்தமா வச்சுக்கோ, உன் மனசு சுத்தமா வச்சுக்க என்பதை நீ குறியீடாகத்தான் அந்த குளத்துல இருக்கிற மீன் நமக்கு வளர்த்தப்படுகிறது, நமக்கு காட்டப்படுகிறது. இந்த சிந்தனையோடு நம்ம என்னைக்கு அந்த மீனை பார்த்துருப்போமா?
அப்ப நிறைய விஷயங்கள் நம்ம சுவாமிகள் மாதிரி நிறைய பெரியவங்க சொல்லி சொல்லி அடியே கேட்டதுனால உங்களுக்கு இதை சொல்லுவதற்கான ஒரு வாய்ப்பு அமைத்தது கூறி இந்த மிகச்சிறந்த வாய்ப்பை அமைத்து கொடுத்த டாக்டர் ஐயா அவர்களுக்கும் அம்மையார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து சுவாமிஜி திருவிடைகளுக்கு ஐயனது வணக்கங்களை தெரிவித்து அடியனுடைய மிக பேச்சினை இதோடு நிறைவு செய்கின்றனர். இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து மக்களும் கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினி இல்லாத உடலும் சரியாத மனமும் மகளாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தலையில் வாராத கொடையும் தொலையாத நிதியும் கோணாத கூடுமும் துன்பமில்லாத வாழ்வும் பிரியனின் பாதத்தில் அன்பும் உதவியின் பெரிய தொடரோடு கூட்டு கண்டாய் அலையாளி அருவியிலும் ஆயிரம் தங்கிய ஆதிகளவரின் வாழ்வே அமுதீன் சிறுபாக மகளாத சுகுபாடி அருள்வாமி அபிராமி என்று அபிராமியனை திருவருளால் நாம் அனைவரும் 16 செல்வங்கள் பெற்று திருவாள் வாழ்வதாக கோர் நமச்சிவாய. ஆர்ஷவித்யா பீடம் துவங்கிய நாளிலிருந்து இன்று வரை இந்த யோகாசன வகுப்பானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடலிலே நிறைய சிப்பிகள் இருந்தாலும் அந்த சிப்பிகளிலே முத்து எந்த சிப்பில் இருக்கு என்று கண்டுபிடிப்பது போல இந்த உடுமலை நகரம் தமிழாசிரியராக மட்டுமே அறிந்திருந்த நம்முடைய செல்லத்துறை ஐயாவை ஒரு நல்ல யோகாசிரியராக இங்கே நம்ம உடுமலை நகருக்கு ஆர்ஷவித்யா பீடம் அறிமுகம் செய்திருப்பது மிக பெருமையான விஷயமாக நினைக்கின்றோம். அவருக்கு நம் எல்லோருடைய சார்பாகவும் சுவாமிஜி அவர்கள் மரியாதை செய்து அவருடைய பணி என்றைக்கும் நிறைவாக நிரந்தரமாக இங்கே நடைபெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். நாம் எல்லாம் ஆசீர்வதிப்பதற்காக சுவாமிஜி அவர்கள் உடல்நிலையையும் பாராது இந்த உலக யோகா தினம் நம்முடைய ஆர்ஷவித்யா பீடத்தில் இந்த ஆண்டு நிகழ வேண்டும் என்கின்ற முக்கியத்துவம் கருதி இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். சுவாமிஜியினுடைய ஆசீர்வாதம் இப்போது நிகழும். சர்வதேச யோகா தினத்தை கொண்டாடிக்கொண்டு பதஞ்சலி முனிவர் அஷ்டாங்க யோகம் என்கிற ஒரு அற்புதமான ஒரு கலையை நமக்கு வழங்கியிருக்கிறார். அந்த அஷ்டாங்க யோகம் பொதுவாக யோகம் என்றால் பல அர்த்தங்கள் இருக்கு. உங்களுக்கு சம்யோக வியோக யோக தேவையானதை எடுத்துக்கொள்வது, தேவையற்றதை விட்டுவிடுவதற்கு பெயர் யோகம். அப்புறம் ஒரு டாபிக், பகவத்கீதை கர்ம யோகம், ஞான யோகம் அப்படின்னு டாபிக், ஒரு குறிப்பிட்ட டாபிக்கை குறிப்பதற்கு யோகம் என்று சொல்கிறோம். அதே போல சேர்த்த என்பதற்கும் யோகம் என்று ஒப்புக்கிறோம். ஆனால் சர்வதேச அளவில் யோகம் என்றாலே நமக்கு ஞாபகம் வர்றது எந்த யோகம் வருது? அஷ்டாங்க யோகம் தான். அஷ்டாங்க யோகத்தை தான் அவ்வளவு பிரசித்தி பெற்றிருக்கிறது. காரணம், அது உடலையும் மனதையும் ஒருமித்து உயர்நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு உத்தமமான ஒரு கலை. இந்த கலையை விவேகானந்தர் ராஜயோகம் என்று சொல்கிறார். எல்லா யோகங்களிலும் மிக்க ராஜயோகமாக இதை சொல்கிறார். அப்ப
அப்படி எந்த இந்த கலையில பெரிய விசேஷம் இருக்கிறது என்றால், இந்த பிரகிருதி பஞ்சபூதங்களினால், இந்த பஞ்சபூதங்கள் சத்வரஜ தமஸ் என்கின்ற 3 குணத்தோடு கூடி வியாபித்திற்கு இருக்கக்கூடியது. இந்த பஞ்சபூதங்களினாலான இந்த சரீரம் 5 கோஷங்களை கொண்டதாகும். அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம் என்று 5 கோஷங்களோடு கூடியதாக இருக்கிறது. இந்த 5 கோஷங்களும் ஒன்றோடொன்று இணைந்து இந்த பிரபஞ்சம் முழுவதும் இணைந்து தான் செயல்படுகிறது. எல்லாம் தனித்தனியாக எதுவும். அப்படி இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை நம்முடைய பஞ்ச கோஷங்களாக மாற்றி அந்த பஞ்ச கோஷங்களில் ஒன்றுக்கொன்று இணைப்பு, ஒன்றுக்கொன்று தொடர்பு. அதனால்தான் உடம்புக்கு வலிச்சு அவன் எங்கே வலிக்குது? உடம்புக்கு வலிச்சா மனசுக்கு வலிக்கிறது. சொல்லுங்க, தொடர்பு இருக்கு, ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்கு. இப்போ ஒரு மனோவியாதி இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட்டி போனால் அவருக்கு போய் பிராணாயாமம் சொல்லுவாங்க. மனதை சரிப்படுத்துறதுக்கு பிராணாயாமம் சொல்றாங்க. இல்லை, சரீரத்தில் ஸ்தூலத்திலிருந்து ஆரம்பித்து சூட்சுமத்துக்கு வந்து அதற்கு பிறகு அதை சரிபடுறாங்க. அப்படி ஒன்றொன்றுக்கு ஒரு அலைன்மெண்ட் இருக்கு. அந்த அலைன்மெண்ட்டை பதஞ்சலி மகரிஷிகள் மிக அழகாக ஒரு கோர்வையாக கொண்டு வந்து மெயினாக பிராணாயாமம். இந்த பிராணாயாமம் என்பது உடலையும் மனதையும் இணைக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு யோகம். அந்த அந்த நிலையில எல்லா, அதாவது ஸ்தூலத்திலிருந்து சூட்சுமத்துக்கு போறதுனால முதல்ல சரீரத்தில் பல ஆசனங்கள், அடுத்தது மூச்சு பயிற்சி. இந்த மூச்சு பயிற்சிக்கு பின்னால இந்த பிராணாயாமம். இப்படி படிப்படியாக சுவர் இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியும். எல்லாரும் ஞானம் தானே முக்கியம். இது எதுக்கு நிறைய பேர் சொல்றாங்க கடயோகம். இது வந்து குட்பார் நந்தியம். சுவர் இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியும். முதல்ல தியானம் பண்ணணும் உட்கார்ந்தா, பின்னால படக்கு, முன்னால சரக்குன்னா என்ன தியானம் பண்ணுறது? எது பண்ண முடியும்? அதனால உடல் சரியாக இருந்தால் தான் மனது சரியாகும். மனது சரியாக இருந்தால் தான் ஆழ்ந்த நிலைக்கு நாம் போகணும். எனவே இந்த அத்தனையும் ஒழுங்குபடுத்தி மிக அற்புதமாக இந்த கலையை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அந்த கலையை இங்கே இந்த ஆச வித்யா பல்கலைக்கழகம் என்று அதனால பேர். இங்கே அத்தனையும் நடக்கும். அம்மாவுங்க சார் இதற்காகவே தங்களை அர்ப்பணித்திருக்கிறார். அதில் அம்மா முழு நேரமாக இப்போ ஆன்மீக ஆச்சாரியாகவே ஆகிட்டாங்க. 24 மணி நேரம் அதை தவிர வேறு சிந்தனை இல்லாமல் அதையே செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த பீடத்துக்கு நீங்கள்லாம் வருகையிலிருந்து இந்த யோகா தினத்தை கொண்டாடியதற்கு அனைவருக்கும் நன்றி தெரிவித்து நன்றி உரை செயலர் ஆரம்பிக்கும். இன்றைக்கு உலக யோகா தினம் என்றாலும் நம் உடுமலையிலே இதை இன்றைக்கு நாம் கொண்டாடுவதற்கு பெருமை அடைகின்றோம். இந்த யோகா வகுப்பானது தொடர்ந்து நடக்க வேண்டும் என்றால் இங்கே இடம் மட்டுமல்ல, உங்களுடைய மனதிலும் இடம் இருக்க வேண்டும். ஆசிரியர் இருக்கிறார், நல்ல முறையில் சொல்லிக் கொடுக்கிறார். நமக்கும் மனசில் இடம் இருந்து நம்மளும் டெய்லி வந்தால் தான் நடக்கும். நாம் மட்டும் வரக்கூடாது, நம்ம கூட சேர்ந்து ஒரு 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு வரணும். நம்ம இதுக்குன்னு எந்த விதமான தொகையோ நன்கொடையோ எதுவும் வாங்கிறது இல்லை. நமக்கு உடல் ஆரோக்கியத்துக்காகவும் மனசு ஆரோக்கியத்துக்காகவும் நிறைய பேர் சொல்கிறாங்க, என்னால் வயசாகி போச்சு, என்னால் பண்ண முடியலையே அப்படின்னு. அதை பற்றியெல்லாம் கவலைப்படாது. நீங்கள் உட்கார்ந்த கடையிலிருந்து உட்கார்ந்த மாதிரியே செய்யக்கூடிய யோகா தெரப்பி அம்மாவுக்கு படிச்சிருக்காங்க. அதனால் பெரியவங்களுக்கும் நல்ல யோகாவை கற்றுக் கொடுக்கறதுக்கும் தயாராக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பாக ஆசிரியர் அன்பிடம் அமைந்திருக்கிறது. சாமி சொன்னது மாதிரி இது ஒரு பெரிய பல்கலைக்கழகம். 5 to 6 யோகா, 6 to 7 வேதாந்த வகுப்பு, விஷ்ணு சஹஸ்ரநாமம், லலிதா சஹஸ்ரநாமம்,
அப்படியே வரிசையாக டெய்லி நடந்துகிட்டே இருக்கும். நம்ம கல்ச்சரில் இருக்கக்கூடிய அத்தனை பொக்கிஷங்களும் நமக்கு கிடைக்கக்கூடிய பெரிய ஒரு வரப்பிரசாதம். அதை எல்லாரும் கற்றுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த இடத்துல ஒரு சென்டராக அமைஞ்சிருக்கிறதுனால இந்த பல்கலைக்கழகத்தில் நீங்கள்லாம் இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நன்றி. அடுத்ததாக எல்லாத்துக்கும் டீ ஸ்நாக்ஸ் வச்சுருக்கோம். தொடர்ந்து 6 to 7 உபதேசசாரம் ரமண மகரிஷியுடைய உபதேசசாரத்தை சுவாமிகள் போதிக்க இருக்கிறாங்க. உபதேசசாரம்னதுமே ரமண மகரிஷியுமே ரொம்ப அப்படியே ரொம்ப ஏதோ அப்படின்னு அவங்களோட நம்மளும் அது பயணப்பட்டு நமக்கு ஒரு நல்லது ஒரு நிலைக்கு அழைச்சிட்டு போகக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு. அதனால் அந்த இதுலேயும் கலந்துக்கிட்டு எல்லாரும் டீ பிரேக் எடுக்கிறாங்க. நன்றி, வணக்கம்.